vlog. Wow. Hello guys, welcome to Jedi vlog. Guys, எப்படியோ இன்னைக்கு உங்களுக்கு நிறைய விஷயத்த காட்டலான்னு இருக்கேன். அப்புறம் இதான் என் பைக் சர்வீஸ் விடாமல் ரொம்ப வண்டி ப்ராப்ளமாக வேறு இருக்குது. வண்டி வாங்குறது பிரச்சனை இல்லை, வண்டி சர்வீஸ் விட்றோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட பிரச்சனையே. அது என்ன பண்ணுறது, பிடிச்ச விஷயம் பண்ணுறதுக்காக நம்ம அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். அது ஆரம்பமாக இருக்கிறது தான் என்னோடய வண்டி சொல்லுவேன் நான். ஓகே கைஸ், நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். போயிட்டு நான் உங்களுக்கு போகிற இடத்துல அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், நம்ம சேர்ந்துட்டோம். இதுதான் ஆம்ஸ்டாங்கோட நினைவு இடம் இது. அப்படியே வாங்க, ரோடு கிராஸ் பண்ணலாம். கிராஸ் பண்ணிவிட்டு அப்படியே போனால் விஜய் நகர். இங்கே ஃபுல்லாக லேண்ட் பிஸ்னஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் பண்ணுவாங்க கைஸ். இங்கே பாருங்கள், தள்ளி வந்தோன்னா இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு இன்னொன்று இடத்த காட்டுறேன். இங்கே பாருங்கள், விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல் கைஸ் தெரியுதா, ஃபுல்லாக விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். இங்கே செம்ம அழகாக இருக்கும் அந்த இடமே, உங்களுக்கு பார்க்கவே ஒரே நேச்சுரலாக இருக்கும். எப்படி கைஸ் இருக்கு? நான் இந்த இடத்துக்கு உங்களுக்கு கூப்பிட்டு காட்டலான்னு நினச்சேன். அப்போ ரொம்ப அந்த அளவுக்கு இதுவாகலை. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு விவசாயம் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க இந்த இடம் ஃபுல்லாக. இங்கேருந்து அது வரைக்கும் ஃபுல்லாக விவசாயம் தான் கைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. விளைச்சல் பண்ணிட்டாங்க. அறுவடை பண்ண இன்னும் பாதி அளவு வளர வேண்டியது இருக்குது கைஸ். வளர்ந்துச்சுன்னா இது பண்ணுருவாங்க, அறுவடை பண்ணுருவாங்க. இங்கே தண்ணி இருக்குன்னா இங்கேருந்து உடச்சி விடுவாங்க. அந்த இடத்துல கேப் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல அந்த லாஸ்ட்டில் அங்கே கேப் இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க, அது பள்ளம் மாதிரி வச்சு அதை உடச்சி விடுவாங்க கைஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க, உடச்சி விட்டோன்னே இந்த தண்ணி அதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. மழை டைம் இல்லாதப்போ மட்டும் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக நேச்சுரலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் வரலாம். இங்கே இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட்டு எடுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணலாம் கைஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடம். இந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கேருந்து அந்த சைடு கூட நம்ம போகலாம். இங்கே மட்டும் கிடையாது, இது தனித்தனி இடம். இங்கே கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்காங்க, அந்த சைடும் கொஞ்சம் இதே மாதிரி விவசாயம் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு கிரவுண்டுலாம் வேறு இருக்குது. நான் உங்களுக்கு அந்த கிரவுண்டாண்ட கூப்பிட்டு போகிறேன், அங்கே காட்டுறேன் உங்களுக்கு கிரவுண்டு எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு. அது இன்னும் பார்க்க செம்ம அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு அங்கே கூட்டிகிட்டு போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். கைஸ் இப்போ இங்கே வந்துட்டோம். இங்கே பாருங்கள் கைஸ், நான் சொல்லலை அந்த சைடும் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க, பார்த்தாலே தெரியும். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு சைடு, இந்த சைடும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு விவசாயம் தான் கைஸ். விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க கைஸ். நடந்து வந்துட்டுருக்கோம். இப்போ நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு விவசாயம் பண்ணியிருக்காங்கல்ல அந்த பிளேஸு. அது பேக் சைட்லேயே இப்போ ஃபுட்பால் கிரவுண்டு வேறு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அது உங்களுக்கு காட்டலாம் தான் நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். அந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, வேறு லெவலில். நான் உங்களை காட்டுறேன் கூட்டிகிட்டு போயிட்டு. இங்கே எப்படின்னா நம்ம காசு பே பண்ணிவிட்டு நம்ம விளாட்ற மாதிரி கிரவுண்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கவர்மெண்ட்டாக ரெடி பண்ணதா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் அந்த இடம் பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருக்கும். இன்னும் ப்ளே பண்ணலாமா இல்லை உள்ளே விடுவாங்களான்னு தெரியல. உள்ளே போய் பார்ப்போம். இதுதான் அந்த கிரவுண்டு. தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆவணி
இருக்காங்களா இல்லையா? ஆள் யாருமே காணும் கைஸ். அங்கே மட்டும் ஒரு ஆள் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, மற்றபடி இங்கே யாருமே காணும். எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் கைஸ் கிரவுண்டு. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து விளையாடலாம், பே பண்ணி விளையாடுற மாதிரி தான். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சென்னை இன்டர்சிட்டி ஃபுட்பால் கிளப்பு. சிஐஎஃப்ஐ கிளப். இங்கேயே ரெஸ்ட் ரூமு, பாத்ரூம் அந்த மாதிரிலாம் இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் நம்ம ஃபுட்பால் விளாட்லாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வார்ம் அப் பண்ணுறதுக்கெலாம் இது நல்லா அழகான பிளேஸ் கைஸ். இங்கே வந்து இந்த மாதிரி கிரவுண்டு இருக்குன்னா, இதே மாதிரி அந்த சைடும் ஒரு கிரவுண்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது ஃபுல்லாக முடிஞ்சிச்சான்னு தெரியல. அது முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களை அங்கேயே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். இந்த இடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, செம்ம அழகாக இருக்கும். இதே சூப்பராக இருக்கு பாருங்க. உட்கார்றதுக்கு இடமும் சின்ன பசங்களும் விளையாடலாம். அதுக்காக தான் வந்து சின்னதாக வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த ஃபுட்பால் இது மாதிரி சின்ன பசங்க விளாட்ற மாதிரியும் சின்னதாக வச்சுருக்காங்க ஃபுட்பால் இது மாதிரி. அங்கே ஆள் இருக்காங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்கார். அங்கே பாருங்கள், அவங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு ஆள், ஒரு ஆண்டி மட்டும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இங்கே அப்பப்போ க்ளீன் பண்ணுவாங்க கைஸுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே வரைக்கும் நெட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். பால் வந்து ரோட்டுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், சின்ன பசங்க விளாட்ற அளவுக்கு லைன் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாக சின்ன பசங்க விளாடுவாங்க, இந்த சைடு பெரிய பசங்க விளாடுவாங்க. இங்கே டைமிங் வேறு இருக்குது. நம்ம டைமிங்க்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு பே பண்ணோன்னா அந்த டைமிங்க்கு நம்ம வந்து கேம் விளாடிக்கலாம். உண்மையிலே இந்த இடம் உங்களுக்கு செம்மையாக இருக்கும். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்லாம் வேறு வச்சுருக்காங்க பாருங்கள். லைட் செட்டப்லாம் இருக்கும். லைட் செட்டப்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். செம்மையாக இருக்குல்ல? ஓகே கைஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு எங்கள் ஏரியாவில் இருக்க நியூவாக ஓப்பன் பண்ண ஃபுட்பால் கிரவுண்டு காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட் கிரவுண்டு தான் உங்களுக்கு காட்டணும். அது இன்னும் ரெடி பண்ணல போல். ரெடி பண்ணி முடிச்சிருவேன்னு சொன்னாங்க. ரெடி பண்ணி முடித்தாங்கன்னா சீக்கிரமாக நான் அதை காமிச்சிருவேன் உங்களுக்கு. இப்போதைக்கு இங்கே இருக்க பிளேஸ் மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃபுட்பால் கிரவுண்டு மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகே கைஸ், செம்ம அழகாக இருக்கு பாருங்க. நீங்கள் இங்கே உட்காரலாம், உட்காந்து ப்ளே பண்ணலாம். இங்கே கூட உட்காரலான்னு நினைக்கிறேன். இந்த இடம் கூட செம்ம அழகாக இருக்குது. பேக் சைடு ஒன்றுமே இல்லை, ஆனால் இங்கே உட்காந்து விளையாடுறதுக்கு நல்லா பயங்கரமான பிளேஸ். கைஸ், இப்போ தான் அந்த அண்ணாவை பார்த்து பேசுனேன். 1 ஹவருக்கு 3.5. பரவாயில்ல, கம்மி தான். 1 ஹவருக்கு 350 தான் சொல்கிறாங்க. இங்கே வந்து பசங்க நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் கூப்பிட்டு போய் வந்து விளாட்லாம். 1 ஹவருக்கு 3.5னால நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணி கேம் விளையாடிட்டு போகலாம். ஓகே கைஸ், இந்த இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். இங்கே பக்கத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணலாம். நீங்கள் தூரமாக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு வரலாம். வந்து நீங்கள் நான் காமிச்ச இடத்துலலாம் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ஓகேவா கைஸ்? ஓகே, தேங்க்யூ கைஸ், ஐ லவ் யூ.